Welcome to Easy Learning Tips, PGTRB English, Unit 6, American Literature. இந்த வீடியோவில் சில்வியா பிளாத் அப்படிங்கிற அமெரிக்கன் போயட்டோட டேடி அப்படிங்கிற போயம் ஹிண்ட் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்பீக்கர் will not put up with black shoe, in which she lived for how many years? 30 years. ஸோ இந்த போயம் ஃபுல்லாக யூ அப்படின்னு செகண்ட் பர்சனில் வர்றது வந்து யார் ரெஃபர் பண்ணுது அப்படின்னா டேடி. அதுக்கப்புறம் பாருங்கள், மார்பிள், ஹெவி, நெக்ஸ்ட் பிளாக் ஷூ, பேக் ஃபுல் ஆஃப் கோல்டு. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இட் ரெஃபர்ஸ் டு டேடி. ஸ்டான்ஸா ரிமைன்ஸ் நர்சரி ரைம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா வந்து பார்த்தீங்கன்னா த ஓல்டு விமன் ஹூ லிவ்ட் இன் எ ஷூ அப்படிங்கிற ஒரு நர்சரி ரைமை வந்து நமக்கு நினைவூட்டும். ஆனால் இந்த போயம் வந்து ஒரு ஹாப்பி நர்சரி போயம் மாதிரி கிடையாது. திஸ் போயம் இஸ் அபவுட் ரிவெஞ்ச். நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் பாருங்கள், ப்ரீத் ஆர் அச்சு அப்படிங்கிற வேர்ட் வரும். அச்சு மீன்ஸ் ஸ்னீஸ். இட் ரெஃபர்ஸ், இட் மீன்ஸ் she feels trapped and scared. The speaker claims she had to kill dash. யாரை கொலை பண்ண நினைக்கிறாங்கன்னா her father. Next statue looks like ghastly. ரொம்ப பெருசாக இருக்காமா. One grey toe like Frisco seal. So grey toe looks like dash Frisco seal. Toe in Pacific and head in Atlantic. ஸோ அவ்வளோ பெரிய ஸ்டாச்சு. ஆமாம், ஆக்சுவலாக இந்த ஸ்டாச்சு வந்து பாருங்கள் யாரை பற்றி அப்படின்னா இமேஜ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் டெட் ஃபாதர். நெக்ஸ்ட் அச்சிடு அப்படிங்கிற ஒரு வேர்டு வரும் இந்த போயமில். இது வந்து ஜெர்மன் வேர்ட். இங்கிலீஷ் மீனிங் வந்து ஓ யூ. ஸோ அந்த ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைனில் வார் அப்படிங்கிற வேர்டை 3 times ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாட் டஸ் இட் ரெஃபர் மீன்ஸ் போலிஷ் டவுன், அதாவது போலாண்ட், டெஸ்ட்ராய்டு பை மோர் தேன் ஒன் வார். நெக்ஸ்ட் இச் அப்படிங்கிறது ஒரு ஜெர்மன் வேர்ட் ஃபார் ஐ. ஷி தாட் எவ்ரி ஜெர்மன் வாஸ் ஹர் ஃபாதர் அண்ட் ஹிஸ் லாங்குவேஜ் அஃபென்சிவ். ஸோ இங்கே லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஜெர்மன் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் அன் என்ஜின். என்ஜின் வந்து பாருங்க, இட்ஸ் a metaphor for German language. During Holocaust, the Germans took Jews to concentration camp by way of train. இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹிண்ட் வேர்ட்ஸ். இது சம்மரி கிடையாது. ஸோ நீங்கள் சம்மரி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜெர்மன் லாங்குவேஜ் எதோட கம்பேர் பண்ணுறாங்க பாருங்க, லைக் அ ட்ரெயின் டேக்கிங் ஹர் டு மாஸ் டெத். சஃபிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு வரும், அனமெட்டோஃபியா. ஓகேங்களா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து அனமெட்டோஃபியா. அனோமெட்டோஃபியா அப்படிங்கிறது வந்து சவுண்டே வந்து வேர்டாக வர்றது வந்து நம்ம அனோமெட்டோஃபியா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பீக்கர் ஸ்கேர்ட் ஆஃப் her father is like Jewish people scared of Germans. ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்பீக்கர் வந்து ஒரு ஜூ மாதிரியும் அவங்க அப்பா வந்து ஜெர்மன் ஹிட்லர் மாதிரியும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், போயமில் வந்து த டைரால், வியன்னா அப்படிங்கிற 2 பிளேஸ் வரும். இது ரெண்டுமே வந்து இட்ஸ் நியர் ஜெர்மனி. டைரால் வந்து ஜெர்மன் பார்டரில் இருக்கும். இங்கே பாருங்கள், த பியோர் ஸ்னோ ஆஃப் டைரால் அண்ட் த கிளியர் லுக் ஆஃப் வியன்னா நியர் ஜெர்மனி ஆர் கான்ட்ராஸ்ட் டு ஜெனோசைட் இன் ஜெர்மனி. ஸோ இதெல்லாம் ரொம்ப பியூராக இருக்குது. ஆனால் உள்ள ஜெர்மனியில் என்ன நடக்கிறது அந்த விஷயம் வந்து ரொம்ப இம்பியூரானது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பாங்க. அப்புறம் லஃப்ட்வேஃப் அப்படிங்கிற ஒரு வேர்டு வரும் போயமில். அகெயின் இட் இஸ் ஜெர்மன் வேர்ட் ஃபார் டேஷ். ஆன்சர் வந்து ஏர்ஃபோர்ஸ். கோப்லிடிகோ அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வருது, கோப்லிடைகோ. அகெயின் இட்ஸ் a German word
it refers a nonsense word. Speaker compares her father to, so எதை கூட எல்லாம் கம்பேர் பண்றாங்க பாருங்க, devil, German Nazi, cruel man, dark, evil person, torturer, fascist, panzerman. So panzerman அப்படின்னா லைக் டேங்க், ஜெர்மன் டேங்க் டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அப்பா பாருங்க, her father is a person who broke her heart. ஸோ இந்த போயமோட ஸ்பீக்கர் வந்து 10 இயர்ஸாக இருக்கும் போது அப்பா இறந்துடுறாரு, ஃபாதர் டைட். ஸ்பீக்கர் 20 இயர்ஸ் ஆகும் போது the speaker is trying to die. She tried to die. எதுக்கு? To join her father, but didn't succeed. The married man next has many characteristics of father. Again important hint word. A man in black with a main camp look. இந்த வேர்ட் யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இவங்களோட ஹஸ்பண்ட். Being pushed into a sack அப்படின்னு வரும். இந்த வேர்டு வந்து இட் ரெஃபர்ஸ் டு ஆக்ட் ஆஃப் சூசைட். Love is associated with brutality and love brings torture. ஸோ இந்த இது பாருங்க. நெக்ஸ்ட் வந்து டெத். டெத்துங்கிற வேர்டு வந்து எந்தெந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சராக வருதுன்னு பாருங்க. டெத் இஸ் எஸ்கேப் ஃப்ரம் செல்ஃப் நாலேஜ். டேஸ் இஸ் எஸ்கேப் ஃப்ரம் செல்ஃப் நாலேஜ். ஆன்சர் வந்து டெத். டேஸ் நாட் ஓன்லி a release but also a refining and purifying force அப்படின்னு கொஸ்டின் வந்தா ஆன்சர் வந்து டெத். Narrator tries to die to revenge dead Hitler, அதாவது அவங்களோட டாடி. But her bones are glued to be Hitler model. The dash stamping on Hitler model. Answer வந்து villager. Panzerman பார்த்தோம் இல்லையா, Panzerman refers to daddy. ஆக்சுவலாக Panzerman என்ன அப்படின்னா ஜெர்மன் டேங்க் டிரைவர். டேங்க் மீன்ஸ் பீரங்கி, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம சில்வியா பிளாத் போயட்டை பற்றி இம்பார்ட்டண்ட்டான ஹிண்ட் வேர்டெலாம் பார்க்கலாம். ஸோ அவங்க பாருங்கள், ஷி வாஸ் born on October 27, 1932 in Boston, Massachusetts, அமெரிக்கா. ஓகே, அவங்க அம்மா பேர் வந்து ஆர்லியஸ் கோபர், ஃபாதர் ஆட்டோ பிளாத். ஸோ இவரை பேஸ் பண்ணி தான் டேடிங்கிற போயமாக இவங்க எழுதியிருக்காங்க. ஆட்டோ பிளாத் வந்து பாருங்க ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. போயம்ல வந்து ஸ்பீக்கர் வந்து 10 இயர்ஸாக இருக்கும் போது அவங்க அப்பா இறந்துற மாதிரி எழுதியிருப்பாங்க. ரியல் லைஃப்ல சில்வியா வந்து 8 இயர்ஸ், அவங்க அப்பா இறக்கும் போது ஷி வாஸ் 8 இயர்ஸ் ஓல்டு. he had been a strict father. ஸோ இந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் தான் வந்துட்டு it is most notable in her elegiac and infamous poem Daddy. She kept a journal from the age of 11 and published her poems in regional magazines and newspapers. ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் நேஷனல் பப்ளிகேஷன் பாருங்க, கிறிஸ்டியன் சயின்ஸ் மானிட்டர் இன் 1950லேயே இவங்களோட ஃபர்ஸ்ட் நேஷனல் பப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகுது. She was in depression in 1953 and a subsequent suicide attempt. ஸோ இந்த ரெஃபரன்ஸும் நம்ம போயமில் பார்க்க முடியும். அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, இவங்களோட ஹஸ்பண்ட் டெட் ஹியூக்ஸ், அவரும் ஒரு இங்கிலீஷ் போயட். her first collection of poems வந்து பாருங்க கொலோசஸ் in 1960. நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலாண்டில் வந்து பப்ளிஷ் ஆகுது. 2 years லேட்டர் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவில் பப்ளிஷ் ஆகுது. அவங்களோட 2 குழந்தைங்க, 2 children பாருங்க.
Frida and Nicholas Hughes. So 1962ல டெட் ஹியூக்ஸ் லெஃப்ட் பிளாத். ஸோ அவங்க மேரேஜ் வந்து இட்ஸ் நாட் குட். அப்போதான் அவங்க வந்து ஷீ கம்போசிங் ஹர் மோஸ்ட் ஃபேமஸ் புக் ஏரியல். 1963ல செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல் த பெல் ஜார் அப்படிங்கிற நாவல் எழுதுறாங்க. சூடோனிம்ல வந்து பாருங்க விக்டோரியா லியூகாஸ் அப்படிங்கிற சூடோனிம்ல. 1963ல she commits suicide using her gas oven. Plath's poetry is often associated with confessional movement. So இது ஒரு important hint, note பண்ணிக்கோங்க. And compared to poets such as her teacher Robert Lowell and fellow student Anne Sexton. அடுத்தது பாருங்க, ஒன்லி கொலோசஸ் வாஸ் பப்ளிஷ்ட் வைல் ஷி வாஸ் அலைவ். ஸோ அவங்க உயிரோடு இருக்கும் போது பப்ளிஷ் ஆன ஒரே இது வந்து கொலோசஸ். மீதி எல்லாமே வந்து பப்ளிஷ்டு போஸ்டுமஸ்லி, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் மீதி எல்லாமே வந்து ஹியூக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ த கலெக்டட் போயம்ஸ் விச் வாஸ் த ரெசிபியன்ட் ஆஃப் த 1982 புலிட்சர் பிரைஸ். ஸோ நான் கலெக்டட் போயம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு புலிட்சர் பிரைஸ் கிடைக்குது. She was the first poet to win a Pulitzer Prize after death. So Dash was the first poet to win a Pulitzer Prize after death அப்படின்னா நம்ம சில்வியா பிளாத் தான். அவங்களோட போயட்ரி, ப்ரோஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அவங்களோட புக்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.